ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மேட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகத்துக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நாங்க எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷன் இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் இப்போ எல்லா பொருட்களுமே ஒரு கூரையின் கீழ் விக்கிற மாதிரி எந்த விதமான சந்தேகங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டாலும் சரி, அத சார் கிட்ட கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நேயர்களுக்கும் சரி, உங்களுடைய கிளையண்ட்டுக்கும் சரி, எங்களுக்கும் சரி நெறையவே வந்துருச்சு சார். அதனால எல்லா விதமான விஷயங்களையும் சார்ட்ட கேட்டு அந்த அறிவை நாங்க பெற்றுக்கணும்னு நினைக்கிறோம் சார். அந்த மாதிரி இருக்கும்போது, ஏன்னா நேம் அப்படின்றது ஒரு வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது உங்க பதிவுகளை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் சார். அந்த மாதிரி இருக்கும்பொழுது, ஒரு காலத்துல நம்ம சென்னைக்கு மெட்ராஸ் அப்படின்ற பேர் இருந்தது. மெட்ராஸ் அப்படின்ற பேர்ல இருக்கும்பொழுது நம்ம சென்னை எப்படி இருந்தது? இன்னைக்கு சென்னை அப்படின்னு இருக்கும்பொழுது எப்படி இருக்கு? இதுக்கும் பேர் காரணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். எல்லாத்துக்குமே சம்மந்தம் தான்மா. அந்த எண்கள் பேர் எந்த நம்பரில் போய் முடியுது, அந்த சொல்ல நம்ம உச்சரிக்கும் போகும்போது அது எங்கே போய் முடியுது, அதை பார்க்க போகும்போது மெட்ராஸ் அப்படின்னு இருக்கும் போகும்போது, அப்போது மக்களுடைய மனோபாவம் எப்படி இருந்துச்சுன்னாக்கா, ஒரு மகிழ்ச்சிகரமாக தான் இருந்தாங்க. எல்லாத்துக்கிட்டையும் பணப்புழக்கம்னு ஒன்று இருந்துச்சு. மக்கள்கிட்ட பணப்புழக்கம், அந்யோன்யம் இருந்துச்சு மக்கள்கிட்ட. அந்த கிவ் அண்ட் டேக் இருந்தது. எல்லாத்துக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகிறது. இது நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே கதை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பேசிக்கிட்டே இருக்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னே கதை தான் சொல்கிறேன். ஏன்னா 1996 தான் மெட்ராஸ் சென்னையாக மாறிச்சு. அதே 30 வருஷம் தான். அப்போ 30 வருஷத்துக்கு கூட நம்ம இப்படி இருந்தோம்னா, நீங்கள் அப்படி ஒரு சின்ன ஆமாம், கரெக்டு. 30 வருஷம் முன்னாடி எல்லாரும் அப்படி தான் இருந்தோம். பழைய படங்கள்லாம் நீங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நுங்கம்பாக்கத்தை சொல்லுவாங்க. நுங்கம்பாக்கன்றது கிராமமா? அன்னைக்கு நுங்கம்பாக்கம் அப்படின்றது கிராமம். அதை தாண்டி மெட்ராஸ்ன்ற பேர் வந்ததுக்கு பிறகு அந்த அந்த முன்னாடி காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கடந்து மிடில் ஏஜுக்கு வரும்பொழுது மெட்ராஸ்ன்ற பேரோட இருக்கும் பொழுது எல்லார் வீட்லேயும் பக்கத்து வீட்டில் கூட கதவை தட்டி கொஞ்சம் குழம்பு கொடுங்கன்னு வாங்கிடலாம். ஆனால் இன்னைக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பேராவது நமக்கு தெரியுமா? இல்லைன்றது தானே சார். ஆமாம். அப்போது மெட்ராஸ்ன்னு இருக்கும்போது மன மகிழ்ச்சியோடு தான் எல்லோரும் இருந்தோம். 30 வருஷம் இப்படி கூட சும்மா இப்போ ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன்னே. 30 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 சம்பளம்னு வைங்க, 9,000 செலவு பண்ணுவாங்க, 1,000 மிச்சம் இருக்கும். நான் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். 1,000 மிச்சம் இருந்துச்சு. இப்போது 50,000, 1,00,000, 70,000, 2,00,000 நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் கடைசியில் மாதம் எவ்வளோ நிற்கிதுனாக்கா துண்டு தான் விழுது. பக்கத்தில் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி எக்ஸ்ட்ரா காசு கடன் வேறு துண்டு பட்ஜெட்டு வீட்லேயே நடக்குது, நாட்டில். அதுக்கப்புறம் வருவோம். ஸோ அப்போது மெட்ராஸ்ன்னு இருக்கும்போது உண்மையிலே நம்ம மன மகிழ்ச்சியோடு தான் இருந்தோம். அந்த மனிதர்களுக்குள் விட்டு கொடுத்து போனோம். யாருக்கிட்டேயும் ஒரு 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 வித இந்த டென்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. என்னைக்கு சென்னைன்னு பேர் மாறிச்சோ, எதுக்காக மாற்றினாங்கன்னு தெரியாது. மெட்ராஸ்லேருந்து சென்னைன்னு 1996ஆம் ஆண்டு இதே ஜூலை ஆண்டு 17ஆம் தேதி தான் உங்களுக்கு அது அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்தாங்க. அதை சட்டசபையிலேயே பேரை மாற்றினாங்க. என்னைக்கு சென்னைன்னு மாறிச்சோ அன்னையில் இருந்து மக்கள்கிட்ட ஒருவித பதட்டம் தொட்டி கொண்டது. சார், அப்படி பார்த்தா அன்னைக்கு காலகட்டம் அப்படின்றது வேற, வளர்ச்சி அப்படின்றது வேற. இன்னைக்கு நாகரிக வளர்ச்சியினுடைய பரிணாமங்களால் அந்த மாற்றங்கள் வந்தது அப்படின்ற மாதிரி தானே சார் இருக்கும். ஆனால் அதுக்கும் பேர் காரணத்துக்குமே சம்மந்தம் இருக்கா சார்? இல்லை, நான் சொல்கிறது பரிமாண வளர்ச்சி வளர்ந்ததை பற்றி பேசலை. அது கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அன்னைக்கு பெண்கள் சேரீ கட்டியிருந்தாங்க, இப்போ பேண்ட் ஷர்ட்டு போடுறாங்க. அந்த வளர்ச்சியை பற்றி பேசலை. அது ஆப்வியஸ்லி அது நடக்கத்தான் செய்யும், அது வரத்தான் செய்யும். அன்னைக்கு வெறும் ஜென்ஸு தான் பைலட்டாக இருந்தாங்க, இப்போ லேடிஸ் இருக்காங்க. அதெல்லாம் அந்த பரிமாண வளர்ச்சியை பற்றி பேசலை. பொருளாதார செறிவும் அந்த பாண்டிங்கும் இல்லாமல் கரெக்டாக சொன்னீங்க. பொருளாதாரம் பாண்டிங் பற்றி தான் மெட்ராஸில் இருக்கும்போது அதை பற்றி தான் பேசினேன். மெட்ராஸின் பேர் இருக்கும்போது அதை தான் பேசுகிறேன். இப்போது இந்த சென்னையின் என்னைக்கு மாறிச்சோ, மாறின அன்னையிலேருந்து மக்களினுடையது ஒரு பதட்டத்தோடனே, இப்போ நான் சொல்கிறத நீங்களாம் ஆமாவா இல்லையா நீங்களே தான் உங்களை நீங்கள் பேசிக்கிறீங்க, இப்போ சொல்லிக்க போகிறீங்க, பேசிக்க போகிறீங்க. ஒரு பதட்டத்தோடு தான் எல்லோரும் இருக்கும். ஒரு ஃப்ரீ மூமெண்ட்டாகவே இல்லை. தூங்குகிற நேரத்தை கூட ஃப்ரீயாக தூங்குறோமான்னு கூட தெரியல. அப்பயும் ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன், ஒரு இரிட்டேஷன்.
ஸோ இது வந்து இல்லைங்க ஒரு 4 பேருக்கு இருக்குங்க. அப்போது மெட்ராஸ்ன்னு பேர் இருக்கும்போது மொத்தத்துக்கு ஒரு 4 பேர் கூட இருந்தால் பெரிய விஷயம். இல்லை சதவீதத்தை போட்டால் கூட 4% கூட இருக்காது. இப்போ 100க்கு 100 இருக்குது. இதை யாருமே மறுக்க முடியாது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் ஓட்டங்கள் தான். இங்கே ஓடிட்டுருக்கோம், அங்கே ஓடிட்டுருக்கோம், அங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம், அதை போகிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். கூட்டி கழித்து பார்த்தா முதல்ல நான் சொன்ன பட்ஜெட் கணக்கு தான். அப்போ ரூ. 10,000 சம்பளம் வாங்கினா கூட ரூ. 1000 மிச்சம் இருந்தது. இப்போ ரூ. 50,000 1,00,000 2,00,000 சம்பளம் வாங்கினா கூட துண்டு பட்ஜெட் விழுது. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாரும் டெபிட்டில் தான் இருக்கும். பட்ஜெட்டு துண்டு விழுது. இந்த காரணம் அந்த பேர் மாற்றினது தான். அதுக்கெல்லாம் காரணம் பேர் மாற்றினதுனால தானா அப்படின்னு நீங்கள் கேட்க வந்தாக்க, ஏன்னா வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்றது வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஆடம்பரத்தை நிறைய விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். மனுஷங்களை வந்து விரும்புறதை தாண்டி பொருட்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். இதனால பொருளாதார சரிவும் பாண்டிங் கட் ஆகிறதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த பேரு தான் காரணம். இத்தனை சரிவுகளுக்கும் தொங்கு பட்ஜெட் விழுகிறதுக்கு கூட இதுதான் காரணம் அப்படின்னு பேரை நம்ம பிரதானமாக சொல்லிட முடியுமா சார்? இல்லை அதுதாம்மா. முதல்ல வந்துட்டு மெட்ராஸ்ன்னு சொல்லும் போகும்போது 4% தான் அது மாதிரி இருந்திருக்கலாம். அது கூட இவ்வளோ கூட இருக்காது. சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருந்தது. இப்போ நான் சொன்னது சென்னைன்னு மாற்றினதுக்கப்புறம் சென்னையில் வாழ்கிற மக்கள் அனைவரும் 100க்கு 100% அப்படி தான் இருக்குன்னும் போது அதை நம்ம அப்படியா இல்லை நம்ம சொல்லிட்டு கடந்து போக முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் எனக்கு போய் நீங்களே நான் இருக்கிறனோ இல்லை என்னை இருக்க வைக்கிறாங்கல்ல. அவங்க ஒரு நாளைக்கு 200 300 500 ஃபோன் வந்தாக்கா எப்படி இருக்கும்? அதெல்லாம் அதனால என்ன ஒன்று இறைவன் எனக்கு கொடுத்தது அந்த சமாளிக்கக்கூடிய அந்த சக்தியை கொடுத்துருக்குறாரு. சமாளிக்கிறதுனா அது எல்லாத்துக்கிட்டையும் பேசி பதில் கொடுக்குறது அந்த சமாளிப்பு தான். வேறு என்ன சமாளிப்பு? அதனால் சரி அது விடுங்க. நான் என்ன விடுங்க, நான் எல்லாத்தையும் கடந்தவன், என்ன விட்டுருங்க. ஒவ்வொரு மனிதன் கூட அது இருக்குது. சரிங்க, நீங்கள் வீட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லார் வீட்டில் அப்படி இருக்குது, எல்லா மனுஷனுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க. தொங்கு பட்ஜெட் சொல்லும் பொழுது நாடே இன்னைக்கு அப்படி தான் கடந்து அதெல்லாம் சொல்ல வர. சரி, நாடு மட்டும் எந்த சூழ்நிலையில் இருக்குது? நம்ம தமிழ்நாட்டை எடுத்துப்போம். மற்ற ஸ்டேட்டில் அப்புறம் பச்சிக்கிடலாம். தமிழ்நாடு மட்டும் எடுத்துப்போம். யாருன்னா தலைவர்கள் ஒருவராது டென்ஷன் இல்லாமல் இருக்கிறாங்களா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா நாட்டில் உள்ள தலைவரும் இல்லை, அந்த நாட்டில் வாழ்கிற மனிதர்கள் ஒருத்தர் கூட இல்லை. 100க்கு 100%. அப்போ இந்த சென்னைன்னு பேர் மாற்றினதுனால தான் வந்துச்சா? பரிமாண வளர்ச்சியில் இருக்கும். ஆனால் அதுக்கு 100% இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது 100% இருக்குது. ஏன்னாக்கா மெட்ராஸ்ன்னு இருக்கும்போது நம்பர் 15 நல்ல வியாபாரத்துக்கு உகந்த நம்பர். அப்போ எல்லாத்துக்கிட்டும் அதனால தான் பணம் நின்றுச்சு. அப்போ எல்லாத்துக்கிட்டும் மன மகிழ்ச்சியோடு காணப்பட்டோம். சென்னைன்னு மாறும்போது 25 டென்ஸு தான் இருக்குது எல்லாத்துக்கிட்டையும். நான் சொல்கிறேன், யாருக்கா ஒரு 5-10 பேருக்கு இருந்தனாக்கா அதை பற்றி பேச மாட்டோம். வாழ்கிற சென்னை வாழ் மக்கள் அனைவரும் அப்படி தான். ஸோ அப்போது இது இப்படி தான் இருக்குமானா இப்படி தான் இருக்கும். பேர் மாற்றினா சரியாக வருமா? மாற்றினா சரியாக வரும். அதுக்கு ஓடுவோம். அடுத்து தமிழ்நாடு, அதையும் ஏன் விடுவானே? அப்போ தமிழ்நாடுன்ற பேருக்குள்ளேயுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நிறைஞ்சிருக்கா சார்? கண்டிப்பாக வேலை செய்யும். ஏங்க சென்னை தான் 96ல் மாற்றணும். தமிழ்நாடு எங்கே அது எப்போத்துலேருந்தோ இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் கேட்க வரலாம். எப்போத்துலேருந்தோ இருக்கட்டும். அதுக்கு என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்னிலேருந்தே வச்சுக்கிடுவோம். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாடுனுடைய ஸ்பெல்லிங் என்ன வரப்போகுது, அது நம்பர் என்ன வரப்போகுது? 29ல் இருக்கும். 29ஆம் நம்பரில் இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு 29ஆம் நம்பரில் இருக்குது. 29ஆம் எண்ணில் இருக்கும்போது என்ன விதமான வாழ்க்கையாக தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மாயை வாழ்க்கை. சரி, இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கான வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். அரசு இடங்கள்லையோ இல்லை நம்ம எழுதும்போது கூட தமிழ்நாடுன்னு எழுதும்போது இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் எழுதுகிறோம் அப்படின்னா TAMIL போடுறோம் சார். ஆனால் வந்து நம்ம சிறப்பிழாவில் தான் வந்து தமிழில் வந்து சொல்கிறோம் தமிழ்நாடு அப்படின்றது. அப்படின்றப்போ நமக்கு ZHI அப்படி தான் வரும். அப்படிங்கிறப்ப அதுக்கான கூட்டியன் வேறு வரும், இதுக்கான கூட்டியன் வரும். எதை நம்ம எடுத்துக்கணும் சார்? இல்லை, தமிழ்நாடு தான். அந்த Z வந்து நமக்கு தேவையில்லை. ஆனால் போடுவாங்க, அது நம்ம போட மாட்டோம். தமிழ்நாட்டில் அது போட மாட்டோம். TAMIL NADU தமிழ்நாடு இதுதான் ஸ்பெல்லிங். நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிற ஸ்பெல்லிங் TAMIL NADU. இது இந்த நம்பர், இந்த பேரில் என்ன நம்பர்னால் 29. 29னா அது ஒரு மாயை வாழ்க்கை. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுடைய மாயை வாழ்க்கையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் அனைவருமே. மாய வாழ்க்கை அப்படின்னா எப்படி சார் சொல்கிறீங்க? என்ன மாதிரி வாழ்க்கையை மாயை வாழ்க்கை பண்ண நினைக்கிறீங்க? ஆமாம், மாயை வாழ்க்கைனாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ பேருக்கும்
எல்லாமே கேட்டச்சு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்குங்க. ஆனால் எதுவுமே கிடைக்கலைங்க. கிடைச்சா மாதிரி இருக்கு, இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாம் வித்தியாசம். நடந்த மாதிரி தாங்க இருக்குங்க. ம். ஆனால் எதுவுமே நடக்கலைங்க. எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கிறோங்க. ஆனால் யாரும் மகிழ்ச்சியாக இல்லைங்க. இதுக்கு பேர் தான் மாயை. மாயைன்னாக்கா இருக்கிறா போல ஆனால் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ம். தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன், சரி நாம் இப்போ சென்னையிலேருந்து பேசுகிறோம், நீங்கள் திருச்சிக்கு போங்க, இங்கே என்ன பேசுகிறோமோ அதான் அங்கேயும் இருக்கிறாங்க. ஆமா. திருநெல்வேலிக்கு போங்க அப்படி தானே இருக்கிறாங்க. இருக்காங்க. தஞ்சாவூரில் போகிறவங்க நாங்கள் 100க்கு 100% தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோமா, சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்னாக்கா இல்லை. ஒன்று. இன்னொன்று நம்ம ஃபார்மெட்டில் இன்னொன்று சொல்லியிருப்போம், பேருக்கு பின்னால் முடியும்போது நாடு NADUன்னு முடியும். ம். யூ அப்படின்னு முடியும் போது அது வேக்கும்னு அர்த்தம். அதை குறிக்கும் அது. வேக்கும்னா வெற்று. ம். வெற்று அப்படின்னாக்கா நம்ம வெற்றியாக வாழ்வதற்கு பதில் வெற்றாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் உடனே ஒரு 4 இல்லை ஒரு 10 பேர் பெரிய கோடீஸ்வரன் அந்த லிஸ்ட் இதெல்லாம் சொல்லாதீங்க. அது தேவையே இல்லை நமக்கு. ம். வாழும் அனைவரும் வெற்றியுடன் வாழ வேண்டும். வாழும் அனைவரும் மகிழ்ச்சியுடன் காணப்பட வேண்டும். வாழும் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்போ தமிழ்நாடு 29ஆம் நம்பரில் இருக்குது. டீலையும் முடியக்கூடாது. ம். சரிங்க. அதில் உள்ள குறைய சொல்லிட்டீங்க. இப்போ நிறைவாக ஆகுறதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ம். நியூமராலஜியில் என்ன பேர் வந்துட்டால் நல்லா இருந்திருக்க போகுது? அடுத்து ஒரு கேள்வி. ஆனா அது பாசிபிள் இல்லைன்னா கூட அப்படி ஒரு மாற்றம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற சரிவுகள் இல்லாம இருந்திருக்குமா சார்? கண்டிப்பாக இதில் என்ன சந்தேகம் இருக்குது? நான் இது முடிக்கும்போது 2, 3 உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு ஆவரா போல் இருக்கணும். சொல்லி முடிக்கிறேன். தமிழ்நாடுக்கு என்ன போடலாம், அப்போ சென்னைக்கு என்ன போடலாம், நீங்கள் போடுறத கொஞ்சம் முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு எல்லா மைண்ட் வாய்ஸ் கேட்டு. ஏன்னா இப்போ எல்லாம் ஆர்வத்தோடு உட்காந்துட்டு இருப்பீங்க. ம். இப்போ ஏன்னா இப்போ நம்ம இது வரைக்கும் பேசுனது உண்மையானாக்கா உண்மை தான், ம். மறுக்க முடியாத உண்மை தான். ஆமா. எல்லோரும் அந்த நிலையில் தான் இருக்கிறோம். யாரும் சந்தோஷம் கிடையாது. எல்லோரும் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாருக்கிட்டையும் இல்லை. எல்லாம் நடந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாருக்கும் நடக்கலை. எல்லாருக்கும் முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. யாருக்கும் முடியல. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறா போல இருக்குது. யாரும் சந்தோஷமாக இல்லை. அதுக்கு காரணம் மாயை வாழ்க்கை. தமிழ்நாடு 29ல் இருக்குது, மாற்றணும். என்ன மாற்றணும்? சென்னை 25ல் இருக்குது, ஒரே டென்ஷன். அதுக்கு என்ன மாற்றணும்? தமிழ்நாடு அப்படிங்கிறத தமிழகம் மாற்றி விட்டுறலாம். ம். ஒன்றும் புதுசெல்லாம் தேட வேண்டாம். தமிழகம் அவ்வளோதான். என்ன வருது? 27ல் வருது. 27ஆம் நம்பர் என்னது? மொத்தம் சக்ஸஸ் தான் அது. 27ஆம் நம்பர்னுடைய இது வந்து எதையும் வீரியமிக்கும் நம்பரு. ஆனா இப்ப நம்ம எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறோமோ அந்த பேர் சொல்லி கூப்பிடுறது தான் வீரியம் கொடுக்கும், பவர் ஏற்றுறோம், ஒரு ஹார்ஸ் பவர் வந்து கொடுக்கும்னு நம்ம சொல்கிறோம் சார். இப்போ வந்து பெரும்பாலும் நம்ம வந்து சொல்லும்பொழுது தான் தமிழக மக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் சொல்கிற வார்த்தையை தானே நாங்கள் பிரயோகப்படுத்துகிறோம், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சு வர்றோமோ அப்படின்ற மாதிரி இருக்கா சார்? நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஒருவேளை நம்மளை அறியாமல் ஒன்று சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, சில நல்லவங்க நாட்டில் இருக்கிறதுனால தான் மழை பெய்யுதுன்ட்டு. அப்போ மழை பெய்யுறதுக்கு காரணம் 1000 இல்லை, இது சூழ்நிலையில் காரணத்தால் பெய்யல, நல்லவங்க இருக்கிறதுனால பெய்யுதுன்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இது சொல்லிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அப்போது தமிழகன்னு போட்டால் 27. 27ஆம் நம்பர்னுடைய பவர் என்ன? சக்ஸஸை கொடுத்துரும். எவ்வளோ பிரச்சனைகளும் வராது, வந்தாலும் கவலை இல்லை. கவலையை மீறி சக்ஸஸ் தான் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரச்சனைகளே வராது, நீட்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு. தமிழகத்தை 27 சொல்லிட்டீங்க. சென்னைக்கு என்ன போட போகிறீங்க? பழையபடி மெட்ராஸுன்னு கொண்டு வந்துடலாமா? வேண்டாம், விட்டுருங்க. ஒன்று போயிடுச்சுன்னா போன மாதிரியே இருக்கட்டும். புதுசாக கொண்டு வரும். தமிழா. தெலுங்கு பீப்புள் தெலுங்குன்னு சொல்கிறாங்க. என்ன நம்ம தமிழாக சொன்னால் என்ன இருக்குது? தமிழான்னு சொல்லிட்டு போகிறோம். தமிழா முடிக்க வேண்டாம், தமிழ்னு சொல்லி முடிக்க வேண்டாம். தமிழா கண்டினியூட்டி, தொடர்ச்சி போட்டால் 19ல் வருது. TAMIL தமிழ், தமிழா 19 வேறு லெவலில் இருக்கும். சரி, இது எல்லாமே பொதுவான ஒரு விஷயமாக இருக்குது சார். பொதுவான இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நான் ஒரு தனி மனுஷன் பயன்படுத்தும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலுமே அந்த நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்குமா? அதுதான் உங்கள் கேள்வியே, அதுதான். இப்போது இவ்வளவும் வந்துட்டு மெட்ராஸ், சென்னை தமிழ்நாடுன்னு போது கவர்மெண்ட்டுக்கு தானே இருந்துச்சு. நாம் வாழ்கிற நாட்டுக்கு தானே அந்த பேர் இருந்தது. அந்த பேர் கரெக்டாக இல்லாதனால நாம் எல்லாரும் இப்படி இருக்கிறோம். அதை நம்ம சரி பண்ண நம்ம எல்லாருமே சரியாக தானே ஆகும். சரிங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். நிறைய சொல்கிறீங்க, பல வருஷமாக சொல்கிறீங்க, ஏற்றுக்கிற போல தான் இருக்குது. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க. ஏதாவது 1, 2 இது மாதிரி பேருனால இப்படி இருக்குது அப்படி ஏதாவது சும்மா ஒரு 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 உதாரணத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லுங்களேன், ஒரு கனெக்டிவிட்டியா. இதோ இப்போ சொல்கிறேன், ஊட்டி கொடைக்கானல்னு எடுத்துக்கிறேங்க. நம்பரே போக வேண்டாம். ஏன்னா ஒரு நம்பரு
சவுண்டு, ஒலி. அப்போ சென்னை 25 சென்னைன்னு இருந்தனால தான் அப்படி இருக்குமா? அப்போ மற்ற வேறு ஒரு நகரத்துக்கு, ஒரு நாடுக்கு, ஒரு இடத்துக்கு பேர் 25 இருந்தால் அப்போ அங்கே மட்டும் ஓகேவாயிருதா? வரேன். பதில் சொல்லுவேன். இப்படி முதல்ல இதை முடிச்சுக்கிறேன். ஊட்டி, கொடைக்கானல். ம். இந்த ஊட்டி, கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா, உண்மையான சீதோஷணம் எது தெரியுமா ஃபர்ஸ்ட் கிளாஸு? ஊட்டியோட கொடைக்கானல் தான். ம். 2த்துக்கு போயிட்டு வந்தவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க. ஊட்டியோட ஃபர்ஸ்ட் கிளாஸான சீதோஷணம் வந்துட்டு கொடைக்கானல் தான். ரொம்ப அதிகப்படியான மிக மிதஞ்ச வெதர் நல்லா இருக்கிறது கொடைக்கானல் தான். ம். ஆனால் கொடைக்கானல் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. அது எதில் ஃபேமஸ் ஆச்சுனாக்கா, ஊட்டியா கொடைக்கானல்னா ஊட்டி தான். ம். ஏன்னா இன்றைக்கும் வந்து ஊட்டியில் வந்துட்டு வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு போனாலும், வெள்ளைக்காரனே இன்னும் நடத்துகிற ஸ்கூல் இன்னும் இருக்கு. வெள்ளைக்காரன் தான் படிப்பான். ஊட்டியில் இன்னும் இருக்குது அந்த ஸ்கூல். ஊட்டி கான்வென்ட்ல படிச்சவங்க தானே பெரிய பெரிய ஆளுமைகளா இல்லை அதுதான் இருந்தாங்க. ஊட்டி கான்வென்ட் எல்லாரும் படிக்கலாம். ம். ஒரு ஸ்கூல் வந்து வெறும் வெள்ளைக்காரன் தான் இன்ன வரைக்கும் படிக்கிறான். ஓ. நம்ம ஆளுங்களை அலோடு கிடையாது. அவங்க அங்கேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. ம். அது சரியாக தவறு நம்ம அதுக்குள்ளே போகல. இன்னமும் அது இருக்குது. காரணம் ஊட்டி இங்கே பிரிட்டிஷினுடைய குளிர் என்ன இருக்கோ அது அங்கே இருக்குது. அதோட சூழ்நிலைக்கு ஏற்ற போல் நல்ல அழகாக இருக்குது. ரொம்ப இதாக இருக்குன்னா அங்கே இருக்கிறவங்க கேட்டால் சொல்லுவாங்க. கொடைக்கானல் தான் உண்மையில் ரொம்ப நல்லாயிருக்கும். ம்ஹும். இடமும் நல்லாயிருக்கும் பார்க்க கொள்றதுக்கு. ஆனால் அது ஷைன் ஆகலை. ஏன் அப்ப தெரியுங்களா? என்ன காரணம் சார் பேர் அதுதான். ஊட்டி அந்த சவுண்டு ஒலியும் நல்லா அப்வேர்டு மேல் நோக்கி போகுது. கோடை கீழ் நோக்கி வர்ற சவுண்ட் கீழ் நோக்கி மட்டும் வரல, கோடை. டை. அதனால தான் அதிகமாக சூசைட் ஆகிறதுலாம் கொடைக்கானலில் தான் இருக்கும். ஊட்டியில் கிடையாது. ஊட்டியில் எங்கன்னா நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்கன்னா நியூஸ் வந்திருக்கா? அதிகமாக பண்ணிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான், ஊட்டி கிடையாது. அதான் அந்த ஒரு சவுண்டுக்குள்ளே எப்படி மாறுது பாருங்கள். நம்பருக்கு ஓகே, சவுண்டுக்கு அதுதான் சொல்ல வரேன். தமிழகம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு இல்லைங்களா? ரைட்டு. அப்போ 25ஆம் நம்பரில் சென்னை வந்ததுனால அப்படி இருக்கீங்க. வேறு எங்கன்னா வேறு எதுவும் ஒரு 25 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதே நிலை தான் இருக்கும். அதே டென்ஷன் தான் இருக்கும். அதே சூழல் தான் இருக்கும். இப்போவுமே சொல்லுவேன் 2, 3. இப்போ அதை சொல்லி இதை கன்ஃபியூஸ் பண்ண வேணாங்க. அதை கன்ஃபியூஸில் நீங்களே போட்டுங்க. நீங்கள் தான் இப்போ எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே. இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி எல்லாம் கேல்குலேட் பண்ணிவிட்டு, ஐயா என் நம்பரு என் பேர் இதில் இருக்குது, எனக்கு இப்படி அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் உங்களுக்கு தெரியும், போட்டு பாருங்கள் ஆமாவா இல்லையான்னு. ஸோ இதனால் இந்த பேர் வந்து அப்போ இன்னொரு கேள்வி கூட நீங்கள் கூட கேட்கலாம், நானே கூட சொல்லிக்கிறேன். ஏன் சார் இவ்வளோ தெரிஞ்சவங்க இத்தனை வருஷம் ஏன் சார் சொல்லாமல் இருந்தீங்க? ஆமாம், எனக்குமே வந்து இந்த இந்த டாபிக் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசின பதிவுகள்லேயே சொல்லியிருப்போம். அரசு ஆளப்போகிறது யார் அப்படின்றத வந்து நீங்கள் 2019 கணிச்சு வச்சுருந்தா கூட ஏன் சார் எங்களுக்கு எல்லா பதிவுகளையும் லேட்டாக கொடுக்குறீங்க? கரெக்டான கேள்வி. விஜய் வந்துட்டு இப்போ தமிழக முதலமைச்சர் 2019 அவருக்கு 52 வயது ஆகும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவார்னு சொல்லிட்டு 2019 அதை சொல்லியிருக்காரு. விட முக்கியமான விஷயம் என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு நடிகராக இருந்திருப்பார் அப்படின்றத ஆமாம், வந்து சொன்னீங்க. கரெக்ட். 3 பாயிண்ட் அதில் கொடுத்துருப்பேன். அவர் இருக்கும் போகும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், அவரும் வந்து முதலமைச்சராக இருந்து திரைப்பட நடிகராக இருந்திருப்பார், உதயநிதி ஸ்டாலின். அடுத்து விஜய் அவர்கள் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வரும்போது அவர் மகன் சினிமாவில் இருப்பார்னு சொன்னாங்க. இந்த 3 விஷயமே இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனால் அதை எங்களுக்கு வந்து லேட்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க சார். இல்லை, எனக்கு வந்து என்னன்னா, அப்போ நீங்கள் எல்லாமே லேட்டாக குடிக்கிறீங்களா அப்படிம்பீங்க. அது தெரியல, காரணம்லாம் எனக்கு சொல்ல தெரியல, ஏன் தெரியல. ஆனால் அது லேட்டாக தான் கொடுத்துருப்பேன், ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் கொடுக்குறேன்றது தான் முக்கியம். சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மெசேஜை ஏன் சொல்லலை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அரசாங்கம் இதுக்கு மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா, செய்வாங்களா இல்லை, இந்த அரசாங்கம் செய்யலாம்னு நம்பி சொல்கிறேன். காரணம் நம்புகிறாங்க. காரணம் இந்த அரசாங்கத்துக்கு கடவுள் மேலே பக்தி உண்டு, கடவுள் தான் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு பொறுப்பாயிருச்சு, இருக்கிறாரு, நான் நம்புகிறேன் உண்டு அப்படின்னு நம்ம பண்ணுறதுனால கிடைக்குது. அதனால தானே அந்த எலெக்ஷன் நேரத்தில் கேம்பெயின் நேரத்தில் ஒவ்வொரு கோயிலுக்காக போனார். அப்போ தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்குது. ஆமாம், எல்லா கடவுளும் நம்பக்கூடிய இடம் தானே இது தமிழகம். ஸோ இங்கே மதம் இனத்துக்கெல்லாம் வேறுபாடு இங்கே அதெல்லாம் கிடைக்கும். இங்கே எல்லாம் ஒன்று தான், எல்லாம் இங்கே அண்ணன் தம்பி மாமன் மச்ச முறையில் தான் இருப்போம். அதை அவர் ப்ரூவ் பண்ணார். அது ஆமான்னு சொல்லிட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் ஒருவேளை நான் அப்படின்னு, ஏன்னா இப்போ என்னுடைய இதுவே வந்து பார்த்திங்கன்னா என்னை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்துட்டு ஒரு சாராராக ஒரு ஒருத்தருக்காக அப்படி கிடையாது. மொத்தத்துமே உலக அளவில் எல்லாருமே நன்மை அடையணும், நான் மட்டும் அடையக்கூடாது. என்னை சார்ந்து என்னை நம்பி இருக்கிறவங்க உலகம் ஃபுல்லாக யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பேர் நன்மை அடையன்னு சொல்லிட்டு இன்னும் சோஃபார் இன்ன வரைக்கும் கொடுத்துட்ருக்கிறேன். இது ஒரு நன்மைக்காக தான் கொடுக்கப்பட்டது. கண்டிப்பாக இது நல்ல விஷயத்துக்கு போகும் தான் நம்புகிறேன். போய் மாறட்டும். மாறும்போது ஏன்னா
எனக்கு என்னன்னாக்கா தலைமை டென்ஷனோடு இருக்கிறாங்க, அவங்க இருக்கக்கூடாது. இந்த டென்ஷன் விலகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரெமெடி இதுவும் கொடுத்துருக்கீங்க நீங்கள். அதுதான் அதுக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பெரிய இதுவே புரட்சியே நடந்திருக்கு. அது ரெவல்யூஷன் தான் இது. இந்த அரசியல் வந்து ஒரு பெரிய எலெக்ஷன் வந்து பெரிய ரெவல்யூஷன் இது. இதுக்கு பேர் தான் ரெவல்யூஷன். அதனால் வந்து ரெவல்யூஷன் நம்ம சாதாரண வார்த்தை சொல்லிட்டு கடந்துடுறோம். இதுதான் உண்மையான ரெவல்யூஷன். இந்த ரெவல்யூஷனை தக்க வைக்கணும். அப்போது தலைமை வந்துட்டு அவங்க டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருந்தாங்கனாக்கா, அது அந்த நாட்டில் அந்த இடத்துல வசிக்கிற மக்களும் அதே சந்தோஷமாகவும் ஃப்ரீயாகவும் டென்ஷன் இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு இந்த பேரெலாம் கண்டிப்பாக உதவி செய்யும். எல்லோரும் சேர்ந்து முயற்சி எடுப்போம். எல்லோரும் சேர்ந்து கூடவே சேர்ந்து பயணிப்போம். எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே வந்து எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போய் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் தாண்டி நம்ம காதுக்கு வருது அப்படின்றத நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகள் மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒரு பதிவுமே வந்து நிறைய பேர்களுக்கும் நிறைய ஆளுமைகளுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நம்புகிறோம். நன்றி சார். வணக்கம்மா.